வணக்கம். தமிழ் சினிமால இருந்து இன்னொரு கட்சி உதயமாகி இருக்கு. தமிழக வெற்றி கழகம். தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய நடிகர். நல்ல பீக்ல 200 கோடி ரூபாய் சம்பளம்னு சொல்றாங்க. அதை விட்டுட்டு கட்சிக்காக முழுதாக தன்னை அர்ப்பணிக்க போறதா சொல்லி இருக்கிறது. அவர் அதை எவ்வளவு தீவிரமா எடுத்துக்க போறாருன்றத காட்டுது. இந்த நேரத்துல அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்களான்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தளபதி நடிக்கணும், நடிச்சுக்கிட்டே அரசியல்ல இருக்கட்டுமே அப்படின்னு வருத்தப்படுறதும் நடக்குது. அவருக்கு சமூகத்தின் மேல அக்கறை இருக்கிறது பல நேரங்கள்ல பல விதமா வெளிப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல ரஜினியை கம்பேர் பண்ணி எழக்கூடிய பேச்சுகள் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. ரஜினியோட ரசிகர்களும் இப்ப விஜய் ரசிகர்கள் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருந்தவங்க தான். 2-3 தலைமுறையா கை காசை போட்டு ரஜினி ரசிகர்கள் நிறைய நற்பணிகளை செய்திருக்காங்க. அதுல நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரஜினி கட்சி ஆரம்பிப்பாரு, நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பதவியாவது கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நாள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கை நிஜமாகவே இல்லை. இப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே இதை சுட்டிக்காட்டி நிறைய பேர் பேசுறத கேட்க முடியுது. சரியான நேரத்துலதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா, என்ன செய்வார் தமிழக மக்களுக்கு அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருந்தாலும் இந்த சினிமாக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லை. பாப்புலரா இருக்க எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சா முதல்வராகி விட முடியுமா அப்படின்னு கேட்கிற இன்னொரு சாராரும் இருக்கத்தான் செய்யறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நடுவுல தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சி, அதோட ஷார்ட் ஃபார்மும் டிவிகே தானே, இதை எப்படி கவனிக்காம விட்டாங்கன்னு சமூக வலைத்தளங்கள்ல கேள்வி எழுப்பியிருக்காங்க. டிவிகே தமிழக வெற்றி கழகம், டிவிகே தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழக மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது? தமிழ்ல பெயர் எழுதுனா பிரச்சனை இல்லை, அது தமிழக வெற்றி கழகம்னா த-வே-க அப்படின்னு ஆகிடும். தமிழக வாழ்வுரிமை கட்சி த-வ-க அப்படின்னு ஆகும். ஆனா இங்கிலீஷ்ல எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகும் தானே. ஒரு சாதாரண பிரஜையாக எனக்கு உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கு தளபதி விஜய் அவர்களே. கரப்ஷன், கேஸ்ட் சிஸ்டம், இந்த ரெண்டும் தான் நம்ம சமூகத்தோட ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் அப்படின்னு உங்க பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா மெஜாரிட்டி சாதிக்காரங்க இருக்க தொகுதிகள்ல மைனாரிட்டியை சேர்ந்த வேட்பாளர்களை நிறுத்துவீங்களா? ஏன்னா நிறைய கட்சிக்காரங்க சாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்துறாங்க. மெஜாரிட்டியா இருக்க அவங்க ஜெயிச்சப்புறம் மைனாரிட்டி மக்களை எப்படி நடத்துறாங்க அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு நாங்குநேரி சம்பவத்தை சொல்லலாம். இது நடக்காமல் இருக்க நீங்க மைனாரிட்டி சாதிகளை சேர்ந்தவங்கள வேட்பாளர்களா நிறுத்தி ஜெயிச்சிங்கன்னா நீங்க தான் நிச்சயமா தமிழகத்தோட ஒரு விடிவெள்ளியாக அறியப்படுவீர்கள். செய்வீர்களா? நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.